வணக்கம். தமிழக ஏதாவது மாறுவேஷ போட்டி நடக்குதா என்ன? உங்களை அடுத்த ஜெயலலிதா அப்படி போட்டி தான் நடக்குதா? ஏன்னா இந்தம்மா சசிகலாமா என்னன்னா அவங்க மாதிரி கொண்டை வச்சுக்குது, பொட்டு வச்சுக்குது, பூவு, பேசுகிறது, செருப்பு, ப்ளவுஸு, ப்ரா, ஜாக்கெட்டு எல்லாமே அவங்கள மாதிரியே போட்டு நான் தான் அடுத்த ஜெயலலிதான்னு வருது. சரி, இந்த பக்கம் பார்த்தா தீபா அது என்ன அவங்கள மாதிரியே முடியெல்லாம் சீவிக்குது, பொட்டு வச்சுக்குது, அவங்க மாதிரியே பேச ட்ரை பண்ணுது. இங்கே ஆட்சி நடக்குதா? வேறு என்ன நடக்குது? அடுத்த ஜெயலலிதா யார் 2 பேருக்குள்ள போட்டி நடக்குதா? மாணவர்கள் அமைதியான முறையில் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க, தடியடி பண்ணுறீங்க, அது சரி. அது இல்லாமல் புதுக்கோட்டையில் அதிமுக காரணங்க தீபாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க கூட அடிக்க போகிறானுங்க, ஊட்டடி எடுத்து அடிக்க போகிறானுங்க. அதில் கலவரமாக தெரியலையா? அதில் வன்முறை தெரியல. கட்சிக்காரன் பண்ணால் சரி, மாணவர்கள் பண்ணால் தப்பு, அப்படி தானே? என்ன அவன் சட்டம்? ஆட்சிக்காரனுக்கு ஒரு சட்டம், மாணவர்களுக்கு ஒரு சட்டமா? அமைதியான முறையில் போராடுறவங்களுக்கு அடித்து போடுறீங்க, நாங்கள் உருட்டுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு ஒன்றுமே கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஆட்சி நாங்கள் பிச்சை போடுது, எங்களோட ஓட்டு பிச்சை போட நாங்கள் நீ கட்டணத்தரையில் படுத்துருக்கோம், எங்களோட பிச்சை வாங்கிட்டு நீங்கள் ஏசி ரூமில் என்னன்னா ஜாலியாக படுத்துட்டு படம் பார்த்துட்ருக்கீங்க. 1000 படம் எவ்வளோ பேர் வாங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. எனக்கு தெரியல, தமிழகத்தை எவ்வளோக்கு விற்றீங்க. இப்போ ஆட்சி செய்கிற கட்சியாகட்டும், இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச கட்சியாகட்டும், தமிழகத்தை எவ்வளோக்கு விற்றீங்க? முக்காசி விற்றுட்டீங்க. இன்னும் கொஞ்சம் விவசாயம் தான், அதையும் சாவடிச்சிட்டிங்க. விவசாய தற்கொலை மறைக்கிறதுக்காக நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீ விட்டு வச்சுருக்கீங்க. விவசாய பிரச்சனையும் உண்டு. இதில் பெப்சி, கோக்கு, பன்னாட்டு எதுவுமே ஒரு தடை தான். ஓகேவா? கூடிய சீக்கிரம் விரைவாக முடிவு பண்ணுங்கள் ஜல்லிக்கட்டு எப்போ நடக்குதுன்ட்டு. பொங்கல் முடிஞ்சிடும், 3 நாளில் கிளம்பி போயிடுவாங்க அப்படி மட்டும் நினைக்காதீங்க. 5க்கு 10க்கும் சேர்ந்த கூட்டம் இல்லை இது. எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு தேவையில்லாமல் அவனுங்க மேலே கையை வச்சு நீங்கள் மொத்தமாக கூட்டிட்டானுங்க. நாளைக்கு என்ன வேணால் செய்வானுங்க அவனுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பவர் காட்டினாலும் தாங்க மாட்டீங்க. கூடிய சீக்கிரம் நல்ல முடிவாடுங்க. சும்மா பேசி மலிப்பிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏமாந்தது போதும்.